என்ன ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் இப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆடம்பரம் அப்படி இந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேபி அதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா கூட அமையலாம். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயத்த மட்டும் சொல்றேன். நம்ம சேனலை நல்லவங்களான நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். நண்பா, நம்ம எல்லாரும் மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய வீடு, பெரிய காடு, எக்ஸ்பென்சிவான போனு, அப்புறம் வாட்சு இப்படிலாம் கட்டி மற்றவங்க முன்னாடி வந்து ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதோ பாரு என் காரு, இதோ பாரு என்னோட பெரிய வீடு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட்டஸை போட்டு போஸ்ட் பண்ணி இப்படிலாம் வந்து நம்மளோட வந்து ஆடம்பரத்தை, நம்மளோட சக்சஸ்ன்னு சொல்லி மற்றவங்களுக்கு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான சக்சஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆஃப் பண்றதுல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையான சக்சஸ்னா அது அமைதியா சைலண்டா யாருக்கும் தெரியாம வளரும். அந்த சக்சஸ் வந்து மற்றவங்களை பொறாமப்பட வைக்காது, நம்ம மேல அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் வர வைக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா உண்மையான சக்சஸ். நண்பா, நீங்க ஆல்ரெடி சில விஷயத்த நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு சம்பளம் போட்டு உங்க இஎம்ஐ, இந்த லோன் இதெல்லாம் கட்டி முடிச்சு மாசம் முடியறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இன்னொரு 5 நாள் 6 நாள் இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம கையில வந்து பணம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஓவர் டைம் பார்த்து பார்த்து என்னடா நம்ம குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அலார்மிங் தான். அதாவது நீ வந்து இந்த ஆடம்பரம் அப்படின்ற ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு நிப்பாட்டிட்டு மீண்டு வா அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. நண்பா, நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்க முன்னாடி வாழணும், அப்படி என்கிட்ட இவ்வளவு கார் இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பின்பத்தை அவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக நம்மளை வீட்டுல நேசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம குழந்தைகளா இருக்கட்டும், நம்ம மனைவி, நம்ம பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் நம்மளோட உண்மையான லவ் அவங்கள்ட்ட காட்ட வந்து நம்ம தவறிடுறோம். சரி நண்பா, எப்படிதான் இந்த ஆடம்பர ட்ராப்ல இருந்து நான் மீண்டு வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களோட மைண்ட் செட்டை டோட்டலா மாத்துங்க. மத்தவங்க என்னை பத்தி நினைச்சதெல்லாம் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்றதை விட்டுட்டு முதல்ல நான் சரியான பாதையில தான் போறேன், நான் சரியா தான் செய்யறேன் அப்படின்னு கிளம்புங்க. உங்க காரு, உங்க வீடு, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உங்க பவரா இருக்கட்டும், உங்க எனர்ஜியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இனி உங்களோட பீஸ்ஃபுல்லான மைண்டுக்கும் சரி, உங்களோட ஃப்ரீடமுக்கும் சரி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட டெப்ட்லாம் என்னென்ன அப்படின்றத முதல் லிஸ்ட் போடுங்க. அதுல எது எது வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிங்க. கன்சிஸ்டன்டா கட்டுங்க. உங்க ஓவர் டைம் எல்லாத்தையும் கிரேடுவலா குறைங்க. அப்பதான் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைமை உங்களுக்காக, உங்க நல்ல வழியில செலவு பண்ணுங்க, உங்க ஃபேமிலிக்காக செலவு பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத அந்த லைஃபுக்காக செலவு பண்ணுங்க. சின்ன சின்ன சேவிங்ஸை ஆரம்பிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தெரியலையா, கத்துக்குங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு, வீடியோஸ் பாருங்க, இல்ல தெரிஞ்ச நபர் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க. கோர்சஸ் இருக்கு, நிறைய கோர்சஸ் போய் கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத கத்துக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிங்க. நண்பா, நம்ம சக்சஸை நம்ம போஸ்ட் போட்டு இல்லை நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு தான் காட்டணும் அவசியம் கிடையாது. நம்ம சக்சஸ் என்ன அப்படின்றத மற்றவங்க தானா பேசணும். அதுதான் உண்மையான சக்சஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்க மேல மரியாதை உங்க சொத்தை வச்சோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சோ வரக்கூடாது. அது உங்களோட வளர்ச்சியை பார்த்து தானா வரணும். நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சைலண்டா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, டிசிப்ளினா, ஃப்ரீடத்தை நோக்கி போற மாதிரி இருக்கணும். நண்பா, நம்ம ஜேலஸ் படுற மாதிரி வாழணும்னு நினைச்சோம்னா அந்த ஜேலஸ் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனா இந்த உண்மையான மரியாதையை நீங்க சம்பாரிச்சீங்கன்னு வச்சீங்களேன், அது காலத்துக்கும் அழியாம இருக்கும். நண்பா, நண்பிஸ், இப்ப கூட லேட் ஆகல. இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காண்டி உங்க வாழ்க்கையை நீங்களே பனிஷ் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த ஆடம்பர ட்ராப்ல இருந்து மீண்டு வாங்க. நண்பா, மற்றவங்க நம்மளை பார்த்து பெருமையா வாழணும் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு நாம நமக்காக வாழணும், நம்ம நிம்மதிக்காக வாழணும் அப்படின்னு நினைங்க. சந்தோஷம் தானா வரும், நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் தேவன்.